நெல்லை மாவட்டம் செட்டிக்குளம் பகுதி வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இடைவிடாது வெளுத்து வாங்கும் மழை காரணமாக அந்த பகுதி தண்ணீரில் மூழ்கியிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. தென் மாவட்டங்களில் தொடர்ந்து இடைவிடாது மழை பெய்து வரக்கூடிய நிலையில் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செட்டிக்குளம் என்ற பகுதியில் நீர் சூழ்ந்து காணப்படக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இடைவிடாது மழை பெய்து வரக்கூடிய நிலையில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் நீரால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் சிரமம் அடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தென் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் செட்டிக்குளம் என்ற பகுதியில் வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இடைவிடாது மழை பெய்து வரக்கூடிய நிலையில் சாலைகளில் தண்ணீர் தேங்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இதில் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் சிரமப்படக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்கலாம். ராஜா, தற்போதைய நிலை என்னவாக இருக்குங்க? வணக்கம் சார். அரபிக்கடலில் உருவாகியுள்ள வளிமண்டல சுழற்சி காரணமாக நெல்லை மாவட்டம் முழுவதும் நேற்று இரவு முதல் இடைவிடாமல் தொடர் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மாவட்டத்தின் பிரதான அணைகள் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொட்டி தீர்த்து வருகிறது. கனமழையால் அணைகளுக்கு நீர்வரத்து கிடுகிடுவென அதிகரித்து காணப்படுகிறது. வெயில் கனமழையின் நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகள் தண்ணீர் சூழ்ந்து வருகிறது. குறிப்பாக நம்பியாறு, கொடிமுடியாறு ஆகிய அணைப்பகுதியில் இன்று காலை முதல் மிக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. அதிகபட்சம் நம்பியாறு அணைப்பகுதியில் 165 மில்லிமீட்டர் பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக நம்பியாற்று மற்றும் அனுமன் நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நெல்லை மாவட்டம் செட்டிக்குளம், கூடங்குளம், மிட்டார்குளம் போன்ற பகுதிகளில் ஊருக்குள் தண்ணீர் புகுந்து குறிப்பாக செட்டிக்குளத்தில் சாலையில் இடுப்பளவிற்கு தண்ணீர் பெருங்கெடுத்து ஓடுகிறது. மக்கள் வீடுகளில் முடங்கியிருக்கிறார்கள். திசைவனை கூட்டங்குளம் பகுதியிலும் குடியிருப்பு பகுதியிலும் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் தண்ணீர் நீந்தியபடியே மிக ஆபத்துடன் சாலை கடந்து செல்கின்றனர். அத்தியாவசியமான தேவைகளுக்காக வெளியே செல்ல பாதசாரிகளும் ஆபத்து நிறைந்த சாலைகளும் இடுப்பளவு தண்ணீர் ஆபத்தான செல்கின்றனர். 100க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் கடைகள் புகுந்து இருப்பதும் மக்கள் பெரும் அவதிகள் ஆளாகி வருகின்றனர். நெல்லை மாநகர பகுதியான பாளையங்கோட்டை அடுத்த மணக்காவலம் பிள்ளை நகர், பேட்டை, மேலப்பாளையம் போன்ற பகுதிகளும் பல்வேறு வீடுகளை மழை சூழ்ந்துள்ளது. மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்து நாளை தினத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்தும் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் கேட்டுக் கொண்டுள்ளார். தனியார் நிறுவனங்கள் அத்தியாவசிய தேவைக்கான மற்றும் மிக குறைந்த எண்ணிக்கையிலான பணியாளர்களை மட்டும் கொண்டு இயக்குமாறு மாவட்டத்தில் கேட்டுக் கொண்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.